முதல்ல நீங்கள் பருத்திவீரனில் கார்த்திக் சாருக்கு ஃப்ரேம் செட் பண்ணியே பார்த்துட்டீங்க. 1001 கார்த்திக் சாரை பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருந்தது சார்? ஏன்னா அவர் வந்து அடுத்த படம் பண்ணுற 2வது படமும் அதுவும் நீங்கள் தான் பண்ணுறீங்க. நீங்கள் உணர்ந்த வித்தியாசங்கள் என்ன சார் அவர்கிட்ட? ஃபஸ்ட்டு படத்தை அப்படி பார்த்துட்டு அது என்ன சொல்லுவாங்க ஆன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு ஷூட்டிங் பார்க்குற மாதிரி இருந்த ஒரு கார்த்தி செல்வா கிட்ட அந்த 2வது படம் வரும்போது அமீர்கிட்ட கிட்டத்தட்ட இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறோம்ல, ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் அங்கே கொண்டாடுறது. ஸோ இப்போ நான் வேறு கார்த்தியை பார்க்குறேன், புது டைரக்டரு, அவருக்கு 2வது படம் டைரக்டரு. இப்போ செல்வா ஒன்று சொல்லும் போது டக்குன்னு கிராஸ் பண்ணிவிட்டு அடுத்த டக்குன்னு போயிட்டார். அப்படியா சார்? ஆமாம். அப்போ செல்வா வந்து என்ன சார் இருக்கவே நடிப்பார், அவர் நடிச்சிருக்காரு. இல்லை செல்வா அப்படின்னா சொன்ன உடனே பிடிச்சி டக்குன்னு வந்துடுறாருன்னு. அது அமீர் கூட இருந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஏன்னா யாராக இருந்தாலும் கார்த்தின்னு இல்லை, கார்த்தி ஆல்ரெடி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி உள்ள ஒரு ஃபேமிலி ப்ளஸ் அசிஸ்டண்ட்டாக இருந்தது, அது வேறு. அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நான் போகிறேன்னா கூட நான் ஒரு நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம், நான் ஒரு நடிகனாக தேர்ந்து வெளியே வந்துடலாம், அந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ அப்போ கார்த்திகை வந்து செல்வாவோட ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. 2 டஃப்பான டைரக்டர், 2 பேருமே டஃப்பான டைரக்டர். ஸோ அது செல்வகிட்ட வரும்போது அது கொஞ்சம் கார்த்திகை ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே இங்கே அப்ளை பண்ணார். ஸோ அது எல்லாமே ஒர்க் அவுட்.